நாகை அடுத்த செல்லூர் ஈசிஆர் கடற்கரை சாலை. அன்று அடையாளம் தெரியாத ஆண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வெளிப்பாளையம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் வயல்வெளியில் முகம் சிதைந்த நிலையில் கிடந்த உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சடலமாக கிடந்தது நாகை மாவட்டம் திருவாய்மூரில் விஏஓவாக பணியாற்றி வந்த திருக்குவளை அடுத்துள்ள வாழக்கரை கிராமத்தைச் சேர்ந்த ராஜாராமன் என்பது தெரிய வந்தது. கடந்த 2024ஆம் ஆண்டு ராஜாராமன் கூடுதல் பொறுப்பாக எட்டுக்குடி விஏஓவாக பணியாற்றிய போது 500 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கைதாகி சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். இவர் லஞ்சம் பெற்ற வழக்கு தொடர்பாக சம்பவத்திற்கு முன்தினம் நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு காரைக்கால் அருகே கோட்டுச்சேரியில் வசிக்கும் மனைவி பிள்ளைகளை பார்த்துவிட்டு இரவு பைக்கில் வாழக்கரைக்கு திரும்பிய போதுதான் இப்படி ஒரு பயங்கரம் நடந்திருக்கிறது. ராஜாராமன் சடலமாக கிடந்த இடத்திற்கு அருகே அவரது பைக் சாலையோரம் பூட்டிய நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தது. மேலும் வயல்வெளியில் உல்லாசத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆணுரை பாக்கெட்டுகளும் இரத்தக்கரை படிந்த கற்களும் கிடந்துள்ளன. இந்த சம்பவம் குறித்த வழக்கு பதிந்த வெளிப்பாளையம் போலீசாரின் சந்தேகம் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்து பாலியல் தொழிலில் ஈடுபடும் திருநங்கைகளின் மீது திரும்பியது. அதனை உறுதி செய்யும் விதமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட மோப்பநாயும் திருநங்கைகள் தங்கியிருக்கும் சுனாமி குடியிருப்பு பகுதிக்குள் சென்றுள்ளது. இதையடுத்து செல்லூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் கவிஸ்ரீ, நிவேதா ஆகிய 2 திருநங்கைகளை போலீசார் பிடித்து துருவி விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் திருநங்கைகள் இருவரும் சேர்ந்து விஏஓ ராஜாராமனை கொடூரமாக கொன்று போட்ட பயங்கரம் வெட்ட வெளிச்சமானது. ஆம், சம்பவத்தன்று இரவு வீடு திரும்பிய போது சஸ்பெண்டில் இருந்த விஏஓ ராஜாராமன் திருநங்கைகளுடன் உல்லாசமாக இருக்கச் சென்றதாக தெரிகிறது. அப்போது 2 திருநங்கைகளுக்கும் ராஜாராமனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனையில் முடிந்திருக்கிறது. இந்த தகராறில் திருநங்கைகள் இருவரும் சேர்ந்து ராஜாராமனின் தங்கச் செயின், செல்போன் மற்றும் பணத்தை பறித்துள்ளனர். தடுக்க முற்பட்ட ராஜாராமனை அங்கிருந்த கல்லால் அடித்து முகத்தை சிதைத்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர்.